வணக்கம் ஐயா. மரபு என்றால் என்ன? வணக்கம் ஆதிகுல தெய்வம். மரபு மரபு அப்படின்னா நம்ம நம்ம நம்மளோட வழிபாட்டு முறையே மரபு வழிபாட்டு முறை. இப்போ அந்த மரபை பற்றி தெரியலாமல் வழிபாடு செய்கிறதுல அர்த்தம் இல்லை. அந்த வகையில் நம்ம கொஞ்சம் அதை தெளிவுபடுத்திக்கலாம். மரபுங்கிறது அந்த பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம். அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி பல விதமாக நம்ம வடிவமைச்சுக்கிறோமோ, அது தமிழில் வடிவம்னு விதவிதமான வடிவங்களை உடையது தான் மரபு. இப்போ அந்த இடத்துல பார்க்க போகிறோம், 7 விதமான வடிவங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. 7 வண்ணங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 7 விதமான வண்ணங்கள் தான் சேர்ந்து 7 விதமான வடிவங்களை எடுக்குது. இந்த 7 விதமான வண்ணங்களும் நம்ம வானவில் அப்படிங்கிற அடிப்படையில் அதை பார்ப்போம். அப்போ இந்த 7 விதமான வண்ணங்களும் வடிவங்கள்ங்கிற அடிப்படையில் பல விதமான வடிவங்களை திரும்ப 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 எடுத்துக்கிட்டே இருக்கும். எதனால எடுக்குதுன்னா, இந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய அந்த பிரணவ சத்தம்னு சொல்லக்கூடிய இந்த ஓங்கார சத்தத்திலேருந்து அதோட அதிர்வுகள்னால இந்த பேட்டர்ன் இந்த வடிவம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மரபுன்றது அந்த வடிவம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மரத்தை பார்க்கும்போது அதோடைய வளர்ச்சி, அது விதையாக நடும்போது ஒரு வடிவத்தில் இருக்கும். அது மரமாக வளரும்போது, அது காய்ச்சி குலுங்கும் போது வேற ஒரு வடிவத்துக்கு வரும். அது பூக்கும் போது ஒரு வடிவத்துக்கு வரும். இந்த மாதிரி ஒரு மரத்தை பொறுத்து தான் மனிதனுடைய செயல்பாடும் அடங்கும். ஒரு இயற்கை சார்ந்த மனிதன் வாழ்றதுனால அவனுடைய வடிவங்களும் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வடிவம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வடிவம் எடுக்கும்போது ஏற்கனவே சென்ற பாதையிலேயே திரும்பி வர்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும், இல்லை புது பாதையில் செல்கிற மாதிரியான சூழல் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது, இந்த வடிவங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு தலைமுறை ஒரு தகப்பர்னு பார்த்தா, இப்போ அவர் ஒரு சாதாரண பெட்டி கடை வச்சுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ நம்ம சீனர்களில் பார்க்குறோம். அது மாதிரி அவங்க அப்பா ஒரு பெட்டி கடை வச்சுருவோம். மகன் வந்தோன்னா அது பெரிய ஸ்டோராக மாற்றுவார், பெரிய பிஸ்னஸாக, ஹோல்சேல் பிஸ்னஸாக மாற்றுவார், பெரிய வர்த்தகமாக மாற்றி எடுத்துப்பார். இந்த பேட்டர்ன் வடிவம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த மரபு வடிவம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இப்போ இது சார்ந்து நம்ம இன்னும் துல்லியமாக நம்ம பார்க்கணுன்னா, மனம் சார்ந்து அது இயங்கும் அப்படின்னு பார்க்குறோம். மனம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எண்ணம் தோணும், அந்த எண்ணத்தை நமக்கு அது செயல் வடிவம் கொடுப்போம். அந்த செயலில் வெற்றி பெறுவோம், இல்லை தோல்வி அடைவோம். இதுதான் இந்த வடிவம் எடுக்கிற முறை அப்படின்னு பார்க்குறோம். தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி மனிதர்களுக்கு வரும்போது இப்படியா செயல்பாடு இருக்கும். ஒரு எண்ணம் அவர் மனிதர்களை ஒதுக்கும், அதுக்கு செயல் வடிவம் கொடுப்பாரு. அது செயல் வடிவம் கொடுத்த பிறகு அதில் ஒரு தோல்வியோ ஒரு வெற்றியோ அவர் எடுத்துக்குவார். இது ஒரு வடிவம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மரபு சார்ந்து நம்ம முன்னோர்கள் சார்ந்து சில விஷயங்கள் நம்ம ரத்தத்தில், நம்மளுடைய எண்ணங்களில், நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியில் பதியப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வகுக்கிறது தான் கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறோம். கிரகங்களோட நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வடிவங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதை தான் கிரகங்களை வச்சு ஜாதகத்தை கணிக்கிறாங்க. இந்த வடிவங்களை ஒருங்கிணைச்சு, இது நல்ல வடிவம், இது கெட்ட வடிவம், இப்போ இது சிக்கலை ஈர்ப்பு சக்தியில் வச்சுருக்கு, இது வெற்றியை ஈர்ப்பு சக்தியில் வச்சுருக்குது, இப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை கணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் ஜாதகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் சரியாக பொருந்துமான, கணிச்சவங்க சரியாக கணிச்சாங்க, ஆனால் அதை விளக்குறவங்க, ஜாதகத்தை விளக்குறவங்க தப்பாக விளக்கும் போது சரியாக பொருந்துறது இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமும் வினையோட பின்னணியிலேருந்து தான் இந்த பேட்டர்ன்லாம் செயல்படுது அப்படின்னா, அப்போ அந்த வினையை சரிப்படுத்திட்டா அந்த ஈர்ப்பு சக்தி, இப்போ ஒரு பேட்டர்ன் இயங்கிக்கிட்டே இருக்குன்னா அது நினைவுகளை இழுத்துக்குது, முன்னாடி உள்ள நினைவுகளை இழுத்து இந்த பேட்டர்னை அது உருவாக்கிக்குது. அப்படி அது அந்த முன்னாடி உள்ள நினைவுகள்ன்றது சரியான முறையில் 100% எந்த வினையும் தீவினையும் இல்லாத ஒரு சுத்தமான நினைவுகளாக இருக்கிற பட்சத்தில் இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுது, புது பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்து ஒரு நல்வழிப்படுத்திக்குது. அந்த இடத்துல தான் நம்ம இந்த மரபு எடுத்துட்டு வரோம். இது மரபு பாதுகாக்கப்பட வேண்டியது, இது புனிதப்படுத்திக்கப்பட வேண்டியது, சுத்தப்படுத்தக்கூடியது, இது ஒழுங்குபடுத்தக்கூடியது, இது வரையறுக்கு உட்பட்டது. இந்த மரபை நம்ம பராமரிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பேட்டர்ன், அதாவது நம்மளுடைய வடிவம் சுத்தமானதாக இருக்கும், புதுமையானதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும், மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அப்படிதான். அப்போ இந்த எண்ணங்களில் நீங்கள் பார்க்கும்போது நல்ல எண்ணம், கொடூரம், அதாவது பொறாமை, கோபம், ஆத்திரம்,
சண்டை, இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்ச ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதுக்கு எதிர்மறையாக பார்த்தீங்கன்னா அன்பு, கருணை, பாசம், பரிவு அப்படியான ஒரு நிலைப்பாடும் இருக்கும். இப்போ நம்ம எதை வளர்த்து எடுத்துக்கணும், எது ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அன்பு, பணிவு, பாசம், பற்று, இது கருணை, இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வளர்த்து எடுத்துக்க வேண்டிய ஒரு இதுதான் தமிழருடைய அறம்னு சொல்லுவாங்க. தமிழுடைய மரபில் இது கொட்டி இருக்குது, தமிழர்களுடைய வாழ்வியலில் கொட்டி இருக்குது. ஆனால் ஒரு காலங்களில் ஏன்னா இப்போ தமிழர்கள் தன்னை திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க, வினையை அழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னுக்கு இதை நம்ம கடைப்பிடிச்சோம், தமிழர்களாக இருக்கிறவங்க அறத்தை கடைப்பிடிச்சாங்க. ஆனால் இப்போ 2000 வருஷமாக அந்த இடத்த விட்டு நம்மளை காலி பண்ணி வச்சு வேறு மரபுகளை நம்மகிட்ட திணிச்சாச்சு, வேறு எண்ணங்களை நம்மகிட்ட கொண்டு வந்தாச்சு, நினைவுகள் வேறையாக மாற ஆரம்பிக்குது. இப்போ சின்ன பின்னமாக ஆகுது, சிதைக்கப்படுது, குற்ற செயல்குள்ள முதல் இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது, பொறாமை இருக்குது, சண்டை இருக்குது. நம்ம நாளுக்கு நாள் பார்க்குறோம், தேவையில்லாத நாய்க்கு கூட சண்டை போட்டுக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு எப்படி ஒரு மனிதன் வந்து அஞ்சறிவு ஜீவனுக்காக இறங்கி சண்டை போடுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட நிலைப்பாடு நாளுக்கு நாள் தரம் தாழ்ந்து போய்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியானவங்க இல்லை தமிழர்கள், அறம் சார்ந்தவங்க, தரம் குறைஞ்சவங்க இல்லை. ஆனால் அவங்களோட மரபில் இருக்குது, அந்த பேட்டனை அவங்க ஒழுங்குபடுத்திக்கணும். இல்லைன்னா அந்த பேட்டன் மிருகங்களை விட கேவலமான நிலைக்கு மனிதர்கள் எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் உண்மை. அந்த பேட்டனை சரிப்படுத்திக்கிட்டு அந்த வடிவத்தை ஒழுங்குபடுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை தான் நம்ம மரபு வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம், மரபு மார்க்கம்னு சொல்கிறோம், மரபு பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம், மரபை வணங்குங்கன்னு சொல்கிறோம். மரபு தான் உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.